இன்னைக்கு வந்து விவசாயி வந்து லாபம் இல்லைன்னு அழுகிறத விட எது லாபம் அதிகமாக இருக்குதோ அதை வந்து நம்ம விளைவிக்கணுங்க. கிலோ பழம் வந்து இது கிட்டத்தட்ட வந்து 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோங்க. விவசாயி ஒரு போகத்தை மட்டுமே நம்பி இருக்காம பல வகையில் அவங்க வந்து விவசாயத்தை பெருக்கினா தான் அந்த வாழ்வாதாரம் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ராஜ்மா அப்படிங்கிறத நாங்கள் விளைவிக்கிறது மூலமாக நாங்கள் சந்தையிலேருந்து தனித்து நிற்கிறோம். எங்களுக்கு போட்டியே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ராஜ்மாவை வந்து 500 ரூபா 550 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் நான் விற்கிறனால எனக்கு அதில் வந்து முழு வருமானமும் எனக்கு வருதுங்க. பீன்ஸுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறனோ அதே செலவு தான் நான் வந்து இந்த அட்டி அவரை அல்லது ராஜ்மாவுக்கு நான் செலவு பண்ண போகிறேங்க. நான் பூச்சை கொல்றதுக்கு நான் இல்லைங்க. இயற்கை வழி விவசாயத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் யாருமே வந்து பூச்சை கொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்கல. வீடு சுத்தமாக இருக்கணும், காடு அசுத்தமாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தால முடியுங்க. காடு வந்து எப்பயுமே வந்து களைகளால் நிரம்பி இருக்கணுங்க. நான் களைகளை வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேங்க. அதாவது இங்கேருந்து ஃபார்ம் ஸ்கூலில் முடித்தவங்கள நாங்கள் மேனேஜ் பண்ணுற ஃபார்ம்ஸ்லேயே வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுக்குறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. ஆனால் ரொம்ப நாள் கழித்து நம்ம இப்போ தானே ஃபஸ்ட்டு டைம் ஒரு மலை பிரதேசத்தில் எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்குறக்கு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம ஃபார்ம் பேர் என்ன, நம்ம எங்கே லொக்கேட் ஆகிருக்கோம், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, விவசாயத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க, இதில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, அதுவும் மலை பிரதேசத்தில் வந்து உங்களுக்கு எப்படி விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு, இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் இடத்த அப்படியே கொஞ்சம் சுற்றி காமிங்கண்ணா. எப்படி மலையில் வந்து எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்க, இது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் சுற்றி காமிங்கண்ணா. கண்டிப்பாக தம்பி. வணக்கம் தளிர் வாசகர்களுக்கு. என்னோட பேர் கணேசனுங்க. நம்ம இப்போ இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் செம்மனாரை அப்படிங்கிற ஒரு மலைவாழ் கிராமத்தில் வந்து எங்களுடைய விவசாய பண்ணையானது அமைஞ்சிருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 ஏக்கருக்கு மேலே வந்து நாங்கள் 2019 வாங்கி அதிலிருந்து நாங்கள் வந்து இயற்கை வழி விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐடி துறையில் கிட்டத்தட்ட வந்து 22 வருஷமாக நான் வந்து பெங்களூரு, ஹைதராபாத்து, சென்னை மற்றும் கனடாவில் ஒரு 12 வருஷம் நான் வந்து ஐடி துறையில் வேலை பார்த்தேங்க. அங்கே வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து நான் மற்ற நாடுகளுக்கு போவேங்க. 2000 பார்த்தீங்கன்னா ஒரு அங்கக வேளாண்மை வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பிரபலியம் அடைஞ்சிட்டு வந்திருக்க நேரம். அந்த நேரத்தில் வந்து நான் வந்து கியூபா, மெக்சிகோ, கனடா, யூஎஸ்ஏ இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்கே பார்த்த அங்கக வேளாண்மை முறைகளை வந்து நான் கூர்ந்து கவனிக்கும்போது மக்களுக்கு ஒரு நஞ்சில்லா உணவை வந்து நம்ம படைச்சு கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ஏன் நம்ம மக்கள் வந்து இன்னும் விஷம் போட்டு, நான் விஷம்னு இங்கே சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகள் மருந்து மற்றும் களைக்கொல்லிகளையும் தான் நான் சொல்கிறேனுங்க. ஏன்னா நான் போக போக பேச பேச விஷம்னு சொல்கிறது வந்து அதை தான் குறிக்கும். நம்ம ஏன் இதை வந்து இயற்கை விவசாயத்தை நம்ம ஊரில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு ஒரு 8 வருஷமாகவே என் மன உளைச்சலாக இருந்ததுங்க. ஸோ அதை வந்து நான் வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் வந்து 2019 நான் வந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த இடத்த நாங்கள் வாங்கி கடந்த 5 வருடமாக நாங்கள் வந்து இயற்கை வழி விவசாயம் பண்ணிட்டு வரோங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே அமைந்த பகுதி. நான் வந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான முக்கிய காரணமே வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு 20 வருடமாக ஒரு பழைய அபேண்டன்டு காஃபி எஸ்டேட்டுன்னு சொல்லலாம். இந்த காஃபி ஒரு 20 வருஷம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த காஃபி பிளான்டேஷனை சரியாக பராமரிக்கிறதுனால இது வந்து ஒரு காடாக மாறிடுச்சுங்க. ஸோ இதை வாங்கி நாங்கள் வந்து இதை ஒவ்வொரு செதுக்கெல்லாம் நாங்கள் செதுக்கியிருக்கோங்க. பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுடைய என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம மேலே வரும்போது சுற்றிலும் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் காடு இருக்குங்க. அதனால் காட்டில் வந்து வளம் இருக்கனால எனக்கு அந்த வளம் வந்து என்னோடய நிலத்துலேயும் வந்து இருக்கனால என்னால் ஈஸியாக வந்து இயற்கை வழி விவசாயத்தை மேற்கொள்ள முடிஞ்சுதுங்க. நாங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் நாங்கள் பண்ணுறோங்க. இப்போ வந்து ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு
15 வகையான காய்கறிகளையும் பல மரங்களையும் நாங்கள் இங்கே வந்து வச்சுருக்கோங்க. பல மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 600 மரங்கள் இருக்குங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரம்புட்டான், மங்குஸ்தீன், சீத்தாப்பழம், நெல்லிக்காய், இந்த மாதிரி பாரம்பரிய மரங்களை வந்து நாங்கள் நட்டிருக்கோங்க. இது வந்து ஒரு உணவு காடாக எனக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆவாங்க. யார் வந்தாலும் இங்கே வந்து அந்தந்த சீசனில் வர்ற காய்கறிகளை பழங்களையும் சாப்பிட்டு மகிழணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கங்க. காலேஜ்லேருந்து வெளியே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இயற்கை வழி விவசாயத்தை பற்றின சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆராய்ச்சி மையமாகவும் ட்ரைனிங் சென்டராகவும் நாங்கள் இதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நம்ம சமவெளி பிரதேசத்தில் பண்ணுற விவசாயத்துக்கும் மலை பிரதேசத்தில் பண்ணுறதுக்கும் வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து லேபர் இன்டென்சிவ், அதாவது இங்கே வந்து உழைப்பாளர்கள் கண்டிப்பாக தேவை. எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த இருளர் கிராமங்கள் ஒரு 14 கிராமங்கள் என்னை சுற்றிலும் இருக்குது. அதிலிருந்து எனக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க எல்லாமே வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக எங்கிட்ட வேலைக்கு வருவாங்க. நான் கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமாக வந்து அவங்களோட இணைந்து அந்த கிராமத்து மக்களோட ஒன்றிணைந்து நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து ஒரு இயற்கை வழி விவசாயம் பண்ணும்போது இனிஷியலாக வந்து எங்களுக்கு நிறைய சவால்கள் சேலஞ்சஸ் இருந்தது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணி கொடுக்கவும் அவங்க இப்போ எங்களோட இணைந்து எங்களோட நல்லா பணிபுரிகிறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30லேருந்து 40 பேர் வந்து வேலை செய்வாங்க இங்கே. அதாவது தேவைப்படுற நேரத்தில் அதிகமாக நாங்கள் எங்களுக்கு இந்த பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம் களை அதிகமாக வரும். இந்த களையை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு நெறி. அதை வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நிறைய விவசாயிகள் நிறைய விவசாய ட்ரைபல் மக்கள், மலைவாழ் மக்களை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம். இங்கே வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒரு இயற்கை முறையில் தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோங்க. அதே மாதிரி இந்த மலையில் நாங்கள் விவசாயம் பண்ணும்போது முதல் சேலஞ்சு பார்த்திங்க அப்படின்னா மண் அரிப்பு. ஏன்னா மழை பெய்யும் போது மண் வந்து அரிச்சுக்கிட்டு எங்களுக்கு பவானிசாகர் டேம் கீழே வந்து நீலகிரி மலையிலேருந்து கிட்டத்தட்ட வந்து 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மண்ணை வந்து நாங்கள் ஒவ்வொரு டைமும் இழக்கிறோம். மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன நாங்கள் முக்கியமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா, நீங்களே பார்ப்பீங்க இங்கே வரிசையாக புல்லுக்கட்டு மாதிரி வரிசையாக நாங்கள் வச்சுருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து வெட்டிவேர் அப்படிங்கிற தாவரங்க. இந்த வெட்டிவேர் வந்து நம்ம சித்தர்கள் காலத்திலிருந்தே நமக்கு வந்து இதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுங்க. இந்த வேர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மீட்டருக்கு, அதாவது 6 அடிக்கு கீழே வந்து படருங்க. இந்த வெட்டிவேர் வந்து நாங்கள் எதுக்கு இங்கே இந்த ஸ்டெப் கல்டிவேஷனில் அல்லது இந்த டெரஸ் கல்டிவேஷனில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், மண்ணரிப்பை அந்த வெட்டிவேர் வந்து தடுக்குங்க. மண்ணரிப்பை தடுக்கும்போது எனக்கு மண் வந்து கீழே வந்து அந்த பாத்தி உடையாது. அதே மாதிரி மண் வந்து கீழே அடிச்சுக்கிட்டு மழை வரும்போது அடிச்சுக்கிட்டு போகாதுங்க. அதுக்காக எங்களோட முறையில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட என்னோட தோட்டத்தில் மட்டும் ஒரு 5000 வெட்டிவேர் செடிகளை வந்து நாங்கள் நட்டிருக்கோங்க. ஏன்னா கட்டடம் கட்டி கட்டடம் கட்டி அதில் நம்ம மண்ணரிப்பை தடுக்கிறத விட இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது வந்து நல்ல மண்ணரிப்பை தடுக்குங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ நீலகிரி லெவல்லையும் மாவட்ட லெவல்லையும் மாநில லெவல்லையும் நாங்கள் வந்து இந்தியா லெவல்லே வந்து இந்தியா வெட்டிவேர் நெட்வொர்க் அப்படிங்கிற ஸ்தாபனத்துக்கு நான் வந்து நேஷனல் கன்வீனராக இருக்கேங்க. அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வெட்டிவேரோட அருமையை பற்றி நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வர்றோங்க. அதே மாதிரி எங்கெங்கே மண்ணரிப்பை தடுக்கணுமோ அங்கெல்லாம் நாங்கள் வெட்டிவேரை உபயோகப்படுத்துகிறோங்க. இன்னொன்று எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே காய்கறி, அதாவது மோனோக்ராப், ஒரு காய்கறியை மட்டும் நாங்கள் போடாமல் பல வகையான காய்கறிகளை நாங்கள் போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா முள்ளங்கி ஓரத்தில் நாங்கள் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா பீன்ஸ் இருக்குது, சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி. அது இல்லாமல் கார்னர் கிராப்பாக நாங்கள் வந்து சோளம் போட்டிருக்கோங்க. அதே மாதிரி கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும், கீரை வகைகள் இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா இது வந்து பேஷன் ஃப்ரூட், அதாவது தாட் ஃப்ரூட் அல்லது கொரட்டை பழம் அப்படின்னு சொல்லி லோக்கலில் சொல்லுவாங்க. இந்த பழம் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி சென்னை மார்க்கெட்லலாம் வந்து 400 ரூபா அல்லது 500 ரூபா வகையில் விலைக்கு வருங்க. இது வந்து பழமான இதுங்க. இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதை ஜூஸாகவும், பேஷன் ஃப்ரூட் ஜூஸாகவும், மற்றபடி இதை வந்து உடைச்சி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நல்ல சதை இருக்கும். இதை உடைச்சும் சாப்பிட்லாங்க. ஒரு சர்க்கரை போட்டு இதை வந்து சாப்பிட்லாங்க. பார்த்திங்கன்னா இது ஃப்ளஷ், நேச்சுரல், இயற்கையாக விளைவித்த பேஷன் ஃப்ரூட் என்கிற கொரட்டை பழங்க.
இது மேலை நாடுகள்லாம் வந்து நல்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. நாங்கள் ஒரு பழம் ஒரு கிலோ பழம் வந்து இது கிட்டத்தட்ட வந்து 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து விற்பனை செய்கிறோங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை, பே லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பட்டை மரம். நம்ம வந்து சமையலுக்கு உபயோகப்படுக்கிற பட்டை, லவங்கப்பட்டை மரம். இந்த லவங்கப்பட்டை மரத்தை நாங்கள் வந்து உயரமாக வளர்த்து விட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் இதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி என்பவன் வந்து கொஞ்சம் மூளையை யோசித்து நம்ம வந்து எது அதிகமாக வருமானம் தரக்கூடிய மரங்களாக அந்த விவசாயத்தில் நட்டு வச்சாருன்னா அது வந்து அவருக்கு இன்னொரு வாழ்வாதாரமாக இருக்கும். இன்றைக்கி வந்து விவசாயி வந்து லாபம் இல்லைன்னு அழுகிறத விட இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பேஷன் ஃப்ரூட் இந்த பழத்தை ஏன் நான் ஏற்றுக்கினா ஒரு கிலோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 300-400 ரூபாய்க்கு நான் விற்கிறேங்க. அதே மாதிரி என்னுடைய பேலீஃப் இந்த மரத்தை நான் வளர்த்தனால இந்த மரத்தில் இருந்து பிரிஞ்சி இலை, இன்றைக்கி பிரியாணி இலை வந்து அத்தியாவசிய தேவையாக போயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு கிலோ பிரிஞ்சி இலை வந்து நான் கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு நம்ம விற்கிறேங்க. இதே வந்து அதை காய வச்சு நம்ம நுகர்வோருக்கு ஒரு கன்சியூமருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா, 100 கிராமே 50-60 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அதனால் எது லாபம் அதிகமாக இருக்குதோ அதை வந்து நம்ம விளைவிக்கணுங்க. இன்னொரு முறை நான் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பார்த்திங்கன்னா இது வந்து இந்த செடிகள் வந்து லெமன் கிராஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்தது. இது சைனா, இந்தோனேஷியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து நம்ம கொண்டு வந்தது. இந்த செடியோட வாசம் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் அப்படிங்கிறது 2 வகையாக உபயோகப்படுங்க. நம்ம இது வந்து மூலிகை வாசமாக இதில் வருங்க. இந்த செடியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று நாங்கள் வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து இதிலிருந்து எண்ணெய் நாங்கள் தயாரிக்கிறோங்க. லெமன் கிராஸ் ஆயில் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த எண்ணெயை நாங்கள் தயாரிக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் லெமன் கிராஸ் டீயை வந்து நாங்கள் இங்கேருந்து இங்கே வர்ற எங்கள் தோட்டத்தை பார்வையிட வர்ற விவசாயிகளுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும், ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் சரி, நாங்கள் இதிலிருந்து நாங்கள் டீ வந்து தயாரித்து கொடுக்குறோங்க. லெமன் கிராஸ் டீ அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ரீஜெனுவேட்டிங் ட்ரிங்க்குங்க. நம்மளோட இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடியது. அதனால் இந்த லெமன் கிராஸ் டீயை வந்து எல்லோரும் விரும்பி இங்கே நாங்கள் வர்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்க லைக் பண்ணுவாங்க. எங்களுடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பல வகையான மல்டி கிராப்பிங் சிஸ்டத்தில் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து புஷ் பீன்ஸ் அப்படிங்கிற வெரைட்டி நாங்கள் போட்டிருக்கோம். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அட்டி அவரை அப்படிங்கிற அவரை விதை, நம்ம ராஜ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவிலாம் அது ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ராஜ்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே வந்து 500 ரூபா 550 ரூபா உங்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க, காஞ்ச ராஜ்மா. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இப்போ பீன்ஸுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு கொடைக்கானல் பீன்ஸு, நீலகிரி பீன்ஸு, தாளவாடி பீன்ஸுன்னு சொல்லிட்டு எல்லோரும் 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயிலேருந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு ஸ்டெப் மேலே போய் இந்த ஊட்டி அட்டி அவரை ராஜ்மா அப்படிங்கிறத நாங்கள் விளைவிக்கிறது மூலமாக நாங்கள் சந்தையிலேருந்து தனித்து நிற்கிறோம். எங்களுக்கு போட்டியே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ ராஜ்மாவை வந்து 500 ரூபா 550 ரூபா அப்படிங்கிற ரேட்டில் நான் விற்கிறனால எனக்கு அதில் வந்து முழு வருமானமும் எனக்கு வருதுங்க. பீன்ஸுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறனோ அதே செலவு தான் நான் வந்து இந்த அட்டி அவரை அல்லது ராஜ்மாவுக்கு நான் செலவு பண்ண போகிறேங்க. ஸோ என்றைக்குமே வந்து விவசாயிகள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணும்போது இந்த மாதிரி முறைகளில் வந்து எது அதிக லாபம் ஈட்டுதோ அதை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கான கேரண்டி வந்து நான் தரேங்க. நம்மளுடைய மூதாதையர்கள் வந்து இங்கே நீலகிரியில் வாழ்ந்த பழங்குடி இனத்தவர்கள் வந்து எப்படி இந்த நிலத்தை பண்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த கஞ்சிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்லி இங்கே வந்து விதைச்சிட்டு வந்தாங்க. அந்த பார்லிக்கு அப்புறம் வந்து கோதுமை நிறையா போட்டு சிறுதானியங்கள் தான் இங்கே வந்து ராகி, திணை அதுதான் போட்டு விளைவிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்க வந்தோடனே அவங்களோட பொருளான கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு இதை வந்து பயிர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு சவால்கள் இருக்குது. இந்த மலைகளில் வந்து நாங்கள் அதை சமன்படுத்தி அதில் வந்து நாங்கள் விவசாயம் பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களுக்கு வந்து சவால்கள் நிறைந்ததாக தான் இருக்குது. அதில்
முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு இந்த லேபர் தொந்தரவு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த லேபர்களை வந்து நாங்கள் வந்து எனக்கு லக்கியாக எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா நான் வந்து லேபர்களை வச்சுருக்கேன். ஆனால் இதே வந்து ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி போன்ற அட்டிகளில் வந்து இன்றைக்கி வந்து லேபர் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது நிறையா இருக்குங்க தம்பி. இந்த சவால்களை மீறி நாங்கள் வந்து உங்களுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் நாங்கள் விளைவிச்சு கொடுக்குறோம். அதில் எங்களுடைய உற்பத்தி செலவு வந்து அதிகமாகத்தான் செய்யுது. ஏன்னா இந்த உழைப்பாளர்களை தேடி நாங்கள் போகிறனால. இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றிக்க முடியாது. இதுதான் எங்களோட வாழ்வாதாரம். அதனால் நாங்கள் இதை வந்து நாங்கள் செவ்வனே இப்போ செஞ்சுக்கிட்டு உற்பத்தியை பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி மற்ற மாநிலங்களுக்கும் சரி நாங்கள் கேரட்டையும் பீட்ரூட்டையும் நாங்கள் சீம்லெஸ்ஸாக நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னொரு விஷயம் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா தம்பி, இயற்கை வழி விவசாயம் பண்ணுற எல்லா பண்ணையிலையுமே வந்து அடிப்படையாக பூச்சை விரட்டுறதுக்கு நாங்கள் வந்து பூச்சை என்றைக்குமே கொல்ல மாட்டோம். பூச்சை விரட்டுறதுக்கு நாங்கள் வந்து என்னோடய தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செண்டு மல்லி அல்லது மேரிகோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மஞ்சள் பூக்கள் வந்து எங்களோட தோட்டத்தில் எல்லா இடத்துலையும் 10 அடிக்கு 10 அடி இருக்குங்க. இது எதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னா, இது வந்து எல்லோ ட்ராப் அப்படிம்பாங்க. அதாவது பூச்சிகளை முதல் வகையில் கட்டுப்படுத்தக்கூடிய செடி இந்த எல்லோங்க. இந்த பூச்சிகளுக்கு வந்து மஞ்சள் கலர் தான் வந்து தெரியுங்க. அது கலர் பிளைண்ட்னால வெறும் மஞ்சள் கலர் மட்டும் தான் தெரியுங்க. அதுக்கு உணவு தேடிட்டு வரும்போது இந்த மஞ்சள் பூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் இங்கே செண்டுமல்லி வச்சுருக்கோம், அதே மாதிரி ஆவாரம் பூ வச்சுருக்கோம், கடுகு செடி வச்சுருக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து மஞ்சள் பூக்கள் வளரக்கூடிய தாவரங்கள் நாங்கள் வைக்கிறனால எல்லா பூச்சிகளும் வந்து அதனோட உணவை வந்து இந்த மஞ்சள் பூக்களை எடுத்துக்குதுங்க. அப்படிங்க பண்ணும்போது எங்களோட வெள்ளாமைக்கு அது வராதுங்க. ஸோ இதை வந்து நாங்கள் அடிப்படையில் முன்னாடியே நாங்கள் இதை வந்து கட்டுப்படுத்துகிறோங்க. பூச்சை வந்து விரட்டுறதுக்காக நாங்கள் வந்து இந்த மஞ்சள் பூக்களை எங்களோட தோட்டத்தில் நாங்கள் நிறையா பயிர் பண்ணியிருக்கோங்க. பார்க்க போனால் நீங்கள் வீட்டுக்கு வராமல் வெளியிலேயே நான் இலையை போட்டுடுறேன், நீ அங்கேயே சாப்பிட்டு போயிடு. கண்டிப்பாக அதுதான் முறை. அது வந்து இன்றைக்கி என்ன சொல்லுவாங்க, விஞ்ஞான முறையில் இதை மெத்தப்படித்த அறிவாளிகள் சொல்லுவாங்க, ஒரு எல்லோ ட்ராப் மஞ்சள் அட்டையை கொடுத்து அதில் பசையை தடவி, ரசாயன பசையை தடவி அதை எங்கள் தோட்டத்தில் வைக்க சொல்லி எனக்கு கருத்து சொன்னாங்க. ஆனால் அந்த பசையில் வந்து அந்த பூச்சி, அந்த மஞ்சள் அட்டையை பார்த்து ஏமாந்த பூச்சிகள் வந்து அது பூன்னு சொல்லி வந்த பூச்சிகள் வந்து அந்த பசையில் ஒட்டி இறந்து போகிறதை என் கண்கூடமாக பார்த்தேன். நான் பூச்சை கொல்றதுக்கு நான் இல்லைங்க. இயற்கை வழி விவசாயத்தில் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார்கள் யாருமே வந்து பூச்சை கொல்றதுக்கு சொல்லிக் கொடுக்கல, பூச்சை விரட்ட தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பூச்சி விரட்டி கஷாயமும் நாங்கள் வந்து இங்கே இருக்க இலைகொலைகளை நாங்கள் எடுத்து அதில் நாங்கள் கோமியத்தில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் தெளிப்போங்க. அதில் பூச்சை வந்து விரட்ட தான் செய்வோம் நாங்கள். ஏன்னா உயிரியல் சூழலியலுக்கு நம்ம வந்து அந்த செயினை பிரேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பூச்சி மிக அவசியம். அதனால் இந்த மஞ்சள் பூக்களை நாங்கள் வந்து வளர்த்துட்டு வரோங்க. ஒவ்வொரு இயற்கை வழி விவசாயியும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மேரிகோல்டு அல்லது செண்டுமல்லி அப்படிங்கிற மஞ்சள் பூவை வந்து அவரோட தோட்டத்தில் வச்சுருக்கணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஓங்கி வளர்ந்துருக்க இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா, இது கிளைசீரிடியா வகையை சேர்ந்த தாவரம். கிளைசீரிடியா வகையை சேர்ந்த தாவரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம அகத்திக்கீரை வகையை சேர்ந்தது. இந்த இடத்துல வந்து நான் அகத்தி மரமும் நான் வச்சுருக்கேங்க. ஆனால் அது இல்லாமல் இந்த கிளைசீரிடியா நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இது வந்து சூரிய விவசாயம் பண்ணுங்க. ரசாயன உர கம்பெனிகள் வந்து யூரியாவை தருது, அதில் 42% நைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் செடிக்கு வந்து 42% தேவையா, அது முடிவு பண்ணிக்கும் அது எவ்வளோ தேவை அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து எவ்வளோ சாப்பாடு ஒவ்வொருத்தரும் நம்ம மாறுபடுறோம் இல்லையா, நம்மளுடைய உணவு தேவையை, அதே மாதிரி அது முடிவு பண்ணிக்குங்க. ஆனால் இந்த செடியானது, இந்த கிளைசீரிடியா செடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாயியோட நண்பனுங்க. அகத்தி மரம் அல்லது இந்த கிளைசீரிடியாவை நீங்கள் வச்சிங்கன்னா இது சூரிய விவசாயம் பண்ணுங்க. சூரிய விவசாயம்னா என்ன அப்படின்னா, அண்ட சராசரத்தில் இருக்கிற நைட்ரஜனை வந்து இது கிரகிச்சு இதோட வேர்பகுதியில் உள்ள நெமட்டோடில் வச்சுக்குங்க. வச்சு அந்த நைட்ரஜனை வந்து பரப்பி கொடுக்குங்க. ஆக்சுவலி நிறையா பேர் இப்போ ஆர்கானிக்குன்னு சொல்லி வெளியிலேருந்து தானே நிறையா வாங்கி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக தம்பி. ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதில் பார்த்தீங்கன்னா 3 வகையான விவசாயத்தை இப்போ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க. அதுக்கு முன்னாடி அந்த 3 வகையான விவசாயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காட்டில் நான் பண்ணியிருக்கேங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால், என் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு இன்றைக்கி எல்லாம் இன்சூரன்ஸ் எடுங்க அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் காசை போடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து 20 வருஷம் 25 வருஷம் கழித்து இருக்குமா என்னங்கிறது தெரியாதுங்க, யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு நல்ல
நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பண்ணியிருக்கோங்க. இது வந்து நான் ஒரு அடியில் வாங்கிட்டு வந்த சந்தன மர நாற்று. இது வந்து சந்தன மரங்க. இந்த சந்தன மரத்தை வந்து நான் 4 வருஷத்தில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஹைட்டாக வளர்ந்துருக்குங்க நம்ம தோட்டத்தில். இந்த சந்தன மரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து சந்தன மரம் துணை செடியோடு வருங்க. பேரசைட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் வச்சு இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட இப்போ 5 வருஷமாக நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டு வரோங்க. இது மரம் முத்தி மரம் ஆகிறதுக்கு 25 வருடம் ஆகுங்க. கர்நாடகாவில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் இதை வளர்க்குறதுக்கு ஊக்குவிக்குதுங்க. என்னென்னா 25 வருஷத்துக்கு வந்து இவங்க அந்த தோட்டத்தில் வந்து சேர்த்து வளர்த்தாங்கன்னா என்னுடைய பையனோ அல்லது என்னுடைய பேரக்குழந்தையோ இதை வந்து அறுவடை பண்ணி அந்த நேரத்தில் வந்து இதோட மதிப்பு வந்து லட்சக்கணக்கில் ஆகுங்க. இதுக்கு நான் செலவழித்தது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் நான் வந்து நாற்று வாங்கி நான் வந்து இதை நட்டிருக்கேங்க. நம்ம தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 சந்தன மரங்களை நாங்கள் நட்டிருக்கோங்க. இது வந்து எனக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேங்க. கண்டிப்பாக ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே இருக்கும். இன்னொன்று இந்த காட்டாமணக்கு செடி. இந்த காட்டாமணக்கு செடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு இயற்கை பூச்சி விரட்டிங்க. இந்த செடி வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட தோட்டத்தில் அங்கங்கே வைக்கணுங்க. ஒரு 10 அடி 15 அடிக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து இந்த காட்டாமணக்கு செடியை வச்சிங்கன்னா இந்த பூச்சி தொல்லைகள்லேருந்து நம்ம இயற்கையாகவே நம்மளோட பயிரை வந்து நம்ம பாதுகாத்துக்கலாங்க. என்னுடைய காடு வந்து களைகள் நிறைந்த காடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க களையே இல்லாமல் க்ளீனாக இருக்கணும்னு. வீடு சுத்தமாக இருக்கணும், காடு அசுத்தமாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தால மொழிங்க. காடு வந்து எப்பயுமே வந்து களைகளால் நிரம்பி இருக்கணுங்க. நான் களைகளை வந்து நான் பாசிட்டிவாக பார்க்குறேங்க. எப்படி நான் பார்க்குறேன்னா களைகள் வந்து எனக்கு காம்போஸ்ட் உரங்க. நான் வெளியில் வந்து ஒரு வெள்ளைக்கார கம்பெனிக்கோ அல்லது இந்தியாவில் தயாரிக்கப்படுற உர கம்பெனிக்கோ நான் வந்து என்னுடைய காசு வெளியில் போகாமல் என்னுடைய காட்டில் இருக்கிற களைகளை வந்து நான் வந்து அங்கங்கே காம்போஸ்ட் பிட்டு போட்டு நாங்கள் வந்து அதை உரமாக மாற்றுறோங்க. கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா கிழங்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அந்த கிழங்கு செடியை வந்து நாங்கள் வந்து காம்போஸ்ட்டாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்குவோங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10க்கு 10 அடி குழியை தோண்டி அதில் வந்து நாங்கள் இந்த காம்போஸ்ட்டை நாங்கள் கழிவுகளை நாங்கள் போட்டு அதில் கோமியமும் சாணியும் கலந்து லேயராக நாங்கள் தெளித்து விட்டுருவோங்க. 3 மாதத்தில் வந்து எனக்கு மக்கிய தொழு உரம் வந்து எனக்கு ரெடி ஆயிருங்க. ஸோ அந்த முறையை நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு வெளியிலேருந்து ரசாயன இடுபொருட்களையோ வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க. எங்களுடைய மண்ணில் நாங்களே வந்து தொழு உரத்தை நாங்கள் அதிகப்படுத்திக்கிறோங்க. இது வந்து ஒரு 0 பட்ஜெட் அல்லது எங்களுடைய முட்டுக்கோழி செலவை வந்து நாங்கள் கம்மி பண்ணிக்கிற இடங்க. இது வந்து எல்லா விவசாயிகளும் ஃபாலோ பண்ணணும்னு பார்க்குறோம். இன்றைக்கி விவசாயிகள் மைண்டில் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு ஏக்கர் நம்ம வந்து ஒரு வெண்டிக்காயோ கத்திரிக்காயோ ஒரு கேரட்டோ ஒரு கிழங்கோ நம்ம சாகுபடி பண்ணுறோன்னா அதுக்கு வந்து ரசாயன இன்புட்டு, தொழு உரங்கள், ரசாயன ஃபெர்டிலைசர்ஸு, அது இல்லாமல் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், இது எல்லாத்தையுமே சேர்த்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவரோட முட்டுவலி செலவை வந்து அதிகப்படுத்திக்கிறாரு. ஆனால் நாங்கள் இங்கே அதுக்கு நேர்மாறாக என்ன பண்ணுறோம், எவ்வளோவுக்கு எவ்வளோ எங்களுடைய தோட்டத்தில் இருக்கிற தொழு உரங்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ எங்களோட முட்டுவலி செலவுங்கிறது கம்மியாகுதுங்க. இந்த தோட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெறும் வேலை ஆட்களுக்கு நான் ஒரு இன்ஜினியர் கன்வெர்டட் இன்ட்டு விவசாயிங்க. ஆனால் என்னால் இறங்கி தோட்டத்தில் நான் ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டு வரேங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் அதிகமாக செலவழிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மலைவாழ் மக்கள், கிராம மக்களுக்கு தான் நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குற மூலமாக நாங்கள் வந்து எங்களுடைய முட்டுவலி செலவை நாங்கள் செலவு பண்ணுறோம். இது மூலமாக நாங்கள் அச்சீவ் பண்ணுறது 2 விஷயங்க. அவங்களோட வாழ்வாதாரம், அவங்க வந்து என்னோடய தோட்டத்தில் வந்து தாயா பிள்ளையாக இருந்து என்னோடய செடிகளை வளர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் உயருதுங்க. அதை தான் நான் வந்து பார்க்குறேனே தவிர என்னோடய முட்டுவலி அப்படிங்கிற செலவு அப்படிங்கிறத நான் வந்து அதை பார்க்குறது இல்லைங்க. ஏன்னா அவங்க எனக்கு இந்த காய்கறிகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும்போது அவங்க மூலமாக நான் வந்து ப்ராஃபிட் எனக்கு வர்றதுனால அந்த ப்ராஃபிட்டை பகிர்ந்தளிக்கிறதுல நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. ஏன்னா அவங்களோட லைவ்லிஹுட் அல்லது வாழ்வாதாரத்தை நம்ம மீட் அவுட் பண்ணுறேங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு தப்பான மைண்ட் செட்டில் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்து என்னுடைய நவா மரத்துலேருந்து விழுகிற இலைகள், இந்த இலைகள் வந்து என்னோட மண் மேலாண்மைக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க. இந்த காஞ்ச இலைகளும் சரி பச்சை இலைகளையும் சரி நாங்கள் துண்டு துண்டாக நறுக்கி நாங்கள் உணவு கவலம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணுக்கு கீழே கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு கீழே நாங்கள் வந்து இந்த உணவு கவலத்தை நாங்கள் கொடுத்துருவோங்க. அதாவது ஆர்கானிக் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து 6 இன்ச்சு லெவலில் தான் இருக்குங்க மண்ணுக்கு மேலே. அந்த 6 இன்ச்சு மண்ணை நாங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் ஒரு ஒடி நாங்கள் முள் போட்டு அந்த மண்ணை இன்னொரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு கீழே
கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு கீழே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா முள் போட்டு அதில் வந்து நாங்கள் இந்த ஹியூமஸ் கண்டென்ட்டுக்காக நம்ம காஞ்ச இலைகள் பச்சை இலைகளை கொடுப்போங்க. அது இல்லாமல் நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக நாங்கள் வந்து டைகோடர்மா வெரிடி, பேசிலோமோனஸ், ஈஎம் கரைசல், மெட்டரைசியம் அப்படி இந்த நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கொடுக்குறாங்க, நுண்ணுயிர்கள் கொடுக்குறாங்க. அதை வந்து நாங்கள் கரைச்சி அதை கல்ச்சர் பண்ணி நாங்கள் கொடுப்போங்க. அது இல்லாமல் கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு நாங்கள் கொடுப்போம். மேலே ஃபார்ம்யார்ட் மென்யூர் கொடுப்போம், சாம்பல் கொடுப்போம். இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட மண்ணுக்கு அடியில் ஒரு 1.5 அடிக்கு கீழே நாங்கள் வந்து இந்த உணவை கொடுத்துட்டு நாங்கள் மண்ணை மேலே எடுத்து மூடிடுவோங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு களை வராது. இன்னொன்று நாங்கள் விவசாயம் பண்ணுற இடத்துல களை வராது. மேலும் எங்களால் வந்து அந்த உணவு வந்து 1.5 அடிக்கு கீழே வந்து நம்ம நுண்ணுயிர்களுக்கும் மண்புழுக்கும் நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுத்துருவோங்க. அதாவது அவங்க வாழ்கிறதுக்கான வீடு கட்டி கொடுத்துருவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களோட மண்ணை வந்து நுட்பமாக்கி செடிகளுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஊட்டச்சத்தை கொடுப்பாங்க. அதை வந்து எங்களுடைய செடிகளோட வேர்கள் வந்து எடுத்து எங்களுக்கு தேவையான பழங்களையும் காய்கறிகளையும் கொடுக்குங்க. இது வந்து ஒரு சிம்பிளான முறை. இதை ஒரு முறை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணவே வேண்டியது இல்லைங்க வருஷத்துக்கு. இதை எல்லாருமே வந்து பின்பற்றணும். இதை பற்றின இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னை கண்டிப்பாக அணுகுவோங்க. எங்களோட வைல்ட் ஈடன் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீர் மேலாண்மையை நாங்கள் எப்படி நாங்கள் பங்கிடுறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு மேலே காட்டுக்குள்ளே எங்களுடைய நிலத்துக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 நீர்நிலைகள் இருக்குங்க. நீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம், நீர் ஆதாரம் எங்களுக்கு. அந்த ஊற்று தண்ணியிலிருந்து நாங்கள் வந்து புவியீர்ப்பு விசை மூலமாக, அதாவது கிராவிட்டி மூலமாகவே நாங்கள் வந்து அந்த நீரை வந்து நாங்கள் கீழே கொண்டு வரோங்க. அந்த கிராவிட்டி மூலமாகவே எங்களுடைய மீன் குட்டைக்கு நாங்கள் கொண்டு வரோம். இந்த மீன் குட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நாங்கள் தண்ணீர் நிரப்பியிருப்போம். இன்னொரு மீன் குட்டை அந்த பக்கமும் இருக்குங்க. இதில் வந்து நாங்கள் மீன்கள் வந்து கெளுத்தி, கெண்டை, ராகு, பவானிசாகர் டேமில் இருந்து நாங்கள் வந்து மீன் குஞ்சுகள் நாங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே நாங்கள் பொறிக்கிறோங்க. பொறிச்சு நாங்கள் வந்து அந்த நீர் ஆதாரம் வந்து நாங்கள் கிராவிட்டியிலேயே நாங்கள் வந்து கொடுக்குறனால எங்களுக்கு ஒரு மோட்டர் செலவோ அல்லது ஸ்ப்ரிங்க்லர் செலவோ எங்களுக்கு இங்கே இல்லைங்க. அது இல்லாமல் எங்களுடைய காட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 பல மரங்கள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இது வந்து அவகேடோ பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிற மரங்க. இது மலேசியா நாட்டு மரம். இதில் வந்து நாங்கள் ஹேஷ் வெரைட்டி அப்படிம்போம். இதில் வந்து இந்த பட்டர் ஃப்ரூட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒமேகா 3 உள்ளது, நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்ல பழம். இந்த வருஷம் எங்களுக்கு காய்க்க போகுது, பூக்கள் விட்டுருக்குங்க. வர்ற செப்டம்பர் நவம்பரில் இது வந்து காயாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த மரங்கள் ஒரு 50 மரம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட ரம்புட்டான், மங்குஸ்தீன், லிச்சி, நெல்லிக்காய், பெருநெல்லிக்காய், சிறுநெல்லிக்காய், பாக்கு மரங்கள், முள் சீத்தா, சப்போட்டா மரம் மற்றும் சந்தன மரங்கள், பலாமரம் பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வெரைட்டி ஆஃப் பலாமரம் நாங்கள் வச்சுருக்கோங்க. இந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் இந்த மல்டி கிராப்பிங் பண்ணுறனால இது வந்து ஒரு உணவு காடாக இதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த காலகட்டத்திலையும் இங்கே வந்தாலுமே எங்ககிட்ட வந்து பல உணவு வந்து கிடைக்குங்க. அது மாதிரியான ஒரு பல்நோக்கு திட்டத்தோடு இதை வந்து நாங்கள் செவ்வனே பராமரிச்சுட்டு வர்றோங்க. அது இல்லாமல் காய்கறிகள் வந்து நாங்கள் இங்கே இப்போ நம்ம கண் முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து முள்ளங்கி போட்டிருக்கோம், நூக்கல் போட்டிருக்கோம், செலரி போட்டிருக்கோம், லீக்ஸ் அப்படிங்கிற ஊட்டியிலேயே வர வெங்காயத்தாள் நாங்கள் போட்டிருக்கோம். அது இல்லாமல் இஞ்சி போட்டிருக்கோம், பீன்ஸ் போட்டிருக்கோம், ஊட்டி அட்டி அவரை போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 வகையான காய்கறிகள் வந்து எங்களுக்கு இங்கே ஒரே நேரத்தில் எங்களால் அறுவடை பண்ண முடியுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம் மூலமாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் அடிபடுறதுங்கிறது வந்து எங்களால் இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம் மூலமாக தவிர்க்கப்படுதுங்க. ஏன்னா பூச்சிகளையும் நாங்கள் வந்து இயற்கை முறையில் நாங்கள் விரட்டி எடுக்கிறோம். அதே மாதிரி களை கட்டுப்பாடும் வந்து நாங்கள் வந்து களைகளை வந்து நாங்கள் காம்போஸ்டிங்காக நாங்கள் கொண்டு போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உணவு உற்பத்தி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மல்டி கிராப்பிங் சிஸ்டம் பல்வேறு வகையான காய்கறிகளை ஒரே நேரத்தில் போட்டு எடுக்கும்போது ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு காய்கறியில் வந்து விலை இல்லைனாலும் இன்னொரு காய்கறி வந்து அதற்கு அடுத்து தூக்கி கொடுக்கும். இப்போ இந்த அவகேடோ
மரங்கள் நாங்கள் ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா, அவக்காடோ வந்து இன்றைக்கி ஒரு சராசரியாக மார்க்கெட்டில் வந்து ரூ. 200 250 வரைக்கும் போகுதுங்க. ஸோ அதை வந்து நாங்கள் பயிர் பண்ணுறனால எங்களுக்கு அது வந்து ஒரு உபரி வருமானமாக எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்குறோங்க. அதனால் விவசாயி ஒரு ஒரு போகத்தை மட்டுமே நம்பி இருக்காமல் பல வகையில் அவங்க வந்து விவசாயத்தை பெருக்கினா தான் அந்த லைவ்லிஹுட் வந்து வாழ்வாதாரம் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கே நாங்கள் வைல்ட் ஈடன் நேச்சர் ஃபார்ம்ஸில் வந்து இதை ஒரு ஆராய்ச்சி நிலையமாகவும் ஒரு ட்ரைனிங் சென்டராகவும் நாங்கள் இதை கொண்டு போகிறோங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பிஎஸ்சி அக்ரி, பிஇ அக்ரி அல்லது டிப்ளமா இன் அக்ரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இங்கே வந்து ஃபார்ம் ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படிங்கிற முறையில் அவங்க இங்கே வந்து ஒரு பட்டத்துக்கு, அதாவது 4 மாதம் எங்களோட அதிகபட்ச கிராப்போட வாழ்நாள் வந்து 120 நாட்கள். இந்த 120 நாட்கள் எங்களோட அவங்க வந்து ஒரு கிராப்பை கல்டிவேட் பண்ணி பயணிக்கும் போது அவங்களுக்கு அந்த கிராப்பில் வர்ற சவால்கள், எப்படி அதை விளைவிக்கணுங்கிற முறைகள் எல்லாமே வந்து இயற்கை வழியில் சொல்லிக் கொடுக்குறோம். அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இங்கே தங்கி இங்கேயே அவங்க வந்து கற்றுக்கிறனால நாளைக்கு பெரிய பெரிய ஃபார்மில் போய் வேலை பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்களே அவங்களுக்கு நாங்கள் அமைச்சு தர்றோம். அதாவது இங்கேருந்து ஃபார்ம் ஸ்கூலில் முடித்தவங்கள நாங்கள் மேனேஜ் பண்ணுற ஃபார்ம்ஸ்லேயே வந்து நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடிச்சுட்டு வர்றவங்க வந்து இயற்கை வழி விவசாய நுணுக்கமும் தெரியாதனால இங்கே ப்ராக்டிக்கலாக படிக்கிறனால அவங்களுக்கு வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஃபார்ம் இயற்கை வழி விவசாய ஃபார்மில் வந்து போய் தனிச்சையாக ஒரு சூப்பர்வைசர் கேடர்லையோ அல்லது ஒரு ஃபார்ம் மேனேஜர் கேடர்லையோ அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய வழிவகைகளை நாங்கள் இந்த வைல்ட் ஈடன் மூலமாக நாங்கள் செஞ்சு தரோம். அதனால் அனைத்து காலேஜ் முடித்தவங்களும் சரி, இல்லை இயற்கை வழி விவசாயம் பண்ணணுங்கிற நோக்கம் உள்ளவங்களும் சரி, இந்த நம்ம பண்ணையில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. அது வந்து 3 மாதத்துலேருந்து 4 மாதம் ட்ரைனிங் வரைக்கும் நாங்கள் தர்றோங்க. அதை நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் நாங்கள் பண்ணுறோங்க. அது இல்லாமல் வருங்கால சந்ததியினர் குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைகள் மற்றும் காலேஜ் படிக்கிறவங்க இயற்கை வழி விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு ஒரு கிழங்கு அப்படிங்கிறது வந்து மரத்தில் காய்க்குதா இல்லை மண்ணுக்கு அடியில் வருதா அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வே இன்ன வரைக்கும் கொடுக்கறது இல்லைங்க. டவுனில் வளர்ந்தவங்க அவங்களுக்கு நாங்கள் இங்கே வந்து 2 நாள் 3 நாள் சிறப்பு பயிற்சி வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோங்க. அது இல்லாமல் பழங்காலத்து வாழ்வியல் முறையை நாங்கள் இங்கே தற்சார்பு வாழ்வியல் முறை, சஸ்டைனபிள் லிவிங்கை வந்து இங்கே வந்து குடும்பத்தினர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த இயற்கை வழி தேடலில் இருக்க குடும்பத்தினர்களுக்கும் நாங்கள் இங்கே வந்து ட்ரைனிங்காக கொடுக்குறோங்க. அது 1 நாள் ட்ரைனிங்காக 2 நாள் ட்ரைனிங்காக நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து இயற்கை உணவு தான் நாங்கள் கொடுக்குறோங்க. இயற்கை உணவு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, மாப்பிளை சம்பா, பூங்கார், காட்டு யானம், இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகள் தான் நாங்கள் இங்கே சமைக்கிறோங்க. வெள்ளை சர்க்கரையோ அல்லது ஒரு பிராய்லர் சிக்கனோ அல்லது அஜினோமோட்டோ போன்ற கெமிக்கல் சம்மந்தப்பட்ட உணவு முறைகளோ இங்கே நாங்கள் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லைங்க. எல்லாமே இயற்கை முறையில் தான் நாங்கள் வந்து உணவுகள் தயாரிக்கிறோங்க. அதே மாதிரி நாட்டுக்கோழி, மீன் குட்டையிலிருந்து இயற்கையாக விளைவித்த மீன்கள், இதை தான் நாங்கள் வந்து சமைத்து வர்ற விருந்தினர்களுக்கு நாங்கள் உணவாக கொடுக்குறோங்க. ஸோ இந்த பழைய முறைகளை சிறுதானியம், அதே மாதிரி சிறுதானியத்தில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோங்க. எங்ககிட்ட வல்லாரை இருக்குது. நாங்கள் கருப்பு கவுனி வல்லாரை கஞ்சி அப்படிங்கிறத வந்து நாங்கள் காலையில் ஒரு உணவாக நம்ம வந்து இங்கே செஞ்சு கொடுக்குறோங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் வந்து அதிக செலவு இல்லாமல் நாங்கள் இங்கே எப்படி நம்ம வாழ்வியலை வாழ்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பண்ணையை நாங்கள் வடிவமைச்சு செயல்படுத்திக்கிட்டு வர்றோங்க. யாருக்கு வேணாலும் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் வைல்ட் ஈடன் என்றும் எங்களுடைய கேட்கள், எங்களுடைய வாசல்கள் திறந்திருக்கும். நீங்கள் இங்கே வந்து வாழ்வியல் முறையை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை வந்து பல இடங்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆவா. அதற்காக நாங்கள் என்ன முயற்சி, என்ன ட்ரைனிங் வேணாலும் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணா. எல்லாத்தையும் நீட்டாக சொல்லியிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபார்மையே எடுத்து காமிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன்னா, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லை யாருக்காச்சும் இன்டர்ன் பண்ணணுன்னு நினச்சாங்கனாலும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களை வந்து விசிட் பண்ணுவாங்கன்னா, இல்லை இன்டர்ன் வரணும்னு நினச்சாலும் வருவாங்கண்ணா. ஸோ ரொம்ப நன்றிண்ணா, இவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி, வணக்கம் தம்பி.